தொடர்ச்சியாக அரங்கேறும் பாலியல் புகார்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் குறித்து அதிமுக முன்னாள் எம்பி இன்பதுரை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2.0 சம்பவம் அரங்கேறியுள்ளதாகவும், கடந்த முறை பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்த போதே உண்மையான குற்றவாளியை கைது செய்திருந்தால் இன்று புதிய குற்றவாளிகள் உருவெடுத்திருக்க மாட்டார்கள் என்று சாடினார். காவல்துறையினர் உண்மையை மறைத்ததாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள இன்பதுரை, பாதிக்கப்பட்ட பெண்ணை இரவு 10 மணிக்கு மேல் வரவழைத்து எஃப்ஐஆர் பதிவு செய்தது விதிமீறல் என்றும் சாடினார். மீண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் 2.0 நாங்கள் ஏற்கனவே கடந்த முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சம்பவம் நடந்தபோது பாதிக்கப்பட்ட பெண் அதில் குற்றவாளியாக இன்னொரு சார் இருக்கிறார் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் என்ற புகாரை அந்த விஷயத்தை நாங்கள் நீதிமன்றம் வரை எடுத்து சென்றோம். ஆனால் காவல்துறையினர் கமுக்கமாக அந்த சாரை மறைத்து விட்டது. அந்த சார் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. ஒரே ஒரு குற்றவாளியை மட்டும்தான் அதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று காவல்துறை விசாரணை துவங்குவதற்கு முன்பாகவே அந்த வழக்கில் சொன்னாங்க. இப்போ அந்த சாரை விட்டதுனால இப்போ புதுசாக ஒரு சார் வந்திருக்காரு. இப்போ இந்த விஷயத்தில் காவல்துறை, அதாவது அரசு எவ்வளவு அலட்சியத்தோடு செயல்படுகிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த புதிய 2.0 இன்னொரு எடுத்துக்காட்டு. விடுதலை போராட்ட வீரர் தீரர் சத்தியமூர்த்தியின் 84வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் தங்கபாலு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தொகுதி பங்கீடு குறித்து பேசிய அவர், திமுகவுடனான கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 18 தொகுதிகளில் 16 தொகுதிகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டன, 7 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன, மீதமுள்ள 5 தொகுதிகளுக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிவித்தார். உட்கட்சி விவகாரங்களை தான் பொதுவெளியில் பேசுவதில்லை என்று தெரிவித்த அவர், ஜனநாயக முறையில் உள்ளரங்கில் பேச அனைவருக்கும் உரிமை உண்டு, ஆனால் தேர்தல் நேரத்தில் நண்பர்கள் கவனமாக பேச வேண்டும் என்றார். இறுதியாக இந்த தேர்தலில் தனது மகன் போட்டியிடவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். உள்கட்சி விவகாரங்களை வெளியில் பேசுகிற வழக்கம் எனக்கு இல்லை. காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், நண்பர்கள், தோழர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் காங்கிரஸ் கட்சியை பற்றி உள் அரங்குகளில் குறிப்பிட்ட நிலைகளில் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்பதை நான் இப்பொழுதும் பதிவு செய்ய விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைமை வழிகாட்டுதலில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எந்த கருத்துக்கள், முரண் கருத்துக்கள் இருந்தாலும் அவற்றை தெரிவிக்க வேண்டிய இடம் இருக்கிறது. அந்த இடங்களில் பேசுவதுதான் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக தேர்தல் நேரத்தில் நம்முடைய தோழர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பரதூர் மற்றும் சேத்தியாத்தோப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இங்கு கொள்முதல் செய்யப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் கடந்த ஒரு மாதமாக திறந்த வெளியில் தேங்கி கிடக்கின்றன. பாதுகாப்பான மேற்கூரையுடன் கூடிய கிடங்குகள் இல்லாததாலும் வாகன பற்றாக்குறையாலும் இந்த தேக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நீண்ட நாட்கள் ஒரே இடத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் வெப்பம் அதிகரித்து சாக்குகள் மக்கி போவதாகவும், இதனால் நெல்மணிகள் நிறம் மாறி பல மூட்டைகள் கிழிந்து நெல் வீணாக்கி வருவதாகவும் தெரிகிறது. எதிர்பாராமல் பெய்யும் மழையினால் நெல் முளைத்து சேதமடைந்ததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள 6,848 அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி முகாம்கள் நடைபெற்றன. வேலூர் சாய்நாதபுரத்தில் உள்ள மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் எவ்வித பாரபட்சமும் இன்றி தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என்றும், மகப்பேறு காலம் மற்றும் தீவிர நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே பணியில் விலக்கு அளிக்கப்படும் என்றும் கூறினார். மற்றவர்கள் முறையான காரணமின்றி பயிற்சியை புறக்கணித்தால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் மாவட்டத்தில் இதுவரை நடத்தப்பட்ட சோதனைகளில் 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், அதில் உரிய ஆவணங்கள் இருந்ததால் 78 லட்சம் ரூபாய் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தகவல் தெரிவித்தார். அட்வான்ஸ்டு பிரெக்னன்சி இல்ல அதிகமான நோய்வாய்ப்பட்டவர்கள் இப்படி ஒரு சிலர்
எக்ஸம்ஷன் தேவைப்படும் பட்சத்தில் கொடுக்குறோம். யார் யார் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம், ஸோ அவங்க துறை ஹெச்ஓடிக்கு அனுப்பிச்சி விட்டு அது ரீசனபிளாக இருந்ததுன்னா அதாவது நியாயமான காரணம் இல்லாமல் இந்த ட்ரைனிங்கையோ இந்த போலிங் இதையோ எக்ஸசைஸுக்கு அவங்க பணி செய்யவில்லை என்றால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவங்க மீது நடவடிக்கை. இந்த பறிமுதல் செய்த பணம் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணிடுவோம் நியாயமாக? கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தில் 1 கோடி லாஸ்ட் 1 கோடி வரை இதுவரைக்கும் சீஷர் பண்ணிட்டு 78 லட்சம் ரூபாய் வரை கடந்த நேற்று வரை இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். தினமும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் கமிட்டி ஆனது ப்ராஜெக்ட் டைரக்டர் DRDA PA அக்கவுண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் கொண்ட குழு நம்முடைய மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இருக்கிறாங்க. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணங்களோடு வருகிறவர்களை விசாரித்து நியாயமாக இருந்தால் அதனை ரிலீஸ் செய்வதற்கான ஆணை வழங்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராஜபாளையம் தொகுதி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஆலோசனை கூட்டம் நெல்லை பாளையங்கோட்டையில் அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வேட்பாளர் தேர்வு குறித்து கட்சி நிர்வாகிகளிடையே ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஜான் பாண்டியன் மற்றும் பிரிசில்லா பாண்டியன் உள்ளிட்ட மூவரின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜான் பாண்டியன் தாங்கள் ராஜபாளையம் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் வேட்பாளர் யார் என்பது நாளை காலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பொது தொகுதியில் போட்டியிடுவதில் சில சவால்கள் இருந்தாலும் கூட்டணியின் வெற்றிக்காக முழுமையாக உழைப்போம். கூட்டணி தலைமை எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய செயல் வீரர்கள் கூட்டம் இந்திய ஜனநாயக முறைப்படி யார் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளராக ராஜபாளையத்தில் நிற்க வேண்டும் என்று ஓட்டெடுப்பு நடத்தியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். ஓட்டெடுப்பு இனிதாக நடைபெற்றது. நாளைக்கு யார் வேட்பாளர் என்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவிக்கும். தாமரை சின்னம் தாமரை சின்னம் 2-3 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் பரிசீலனைக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அது முடிவெடுத்து நாங்கள் சொல்லுவோம். பாஜக தொண்டர்களின் வெளிப்பாடு எதிர்ப்பு அல்ல, வெறும் ஆதங்கம் மட்டுமே என பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி விளக்கமளித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவிற்கு ஒதுக்கப்படாத தொகுதிகளில் தொண்டர்கள் தங்கள் ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துகிறார்களே தவிர கட்சி தலைமைக்கு எதிராக யாரும் செயல்படவில்லை என்றும், எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரம் என்றும் தெரிவித்தார். எதை இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு போக்கோடு நோக்கத்தோடு காங்கிரசினுடைய ராகுல் காந்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் பொறுப்போடு இருக்க வேண்டிய ஒரு முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பற்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். மக்களிடையே ஒரு அச்சத்தை உருவாக்கி, பதட்டத்தை உருவாக்கி, பெட்ரோல் டீசலே கிடைக்காது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வதந்தியை ஊடகங்களிலே பேசி அதை சொல்லி தேவையில்லாமல் மக்கள் வரிசையிலே நின்று இரவோடு இரவாக ஏதோ பெட்ரோல் டீசல் அன்றைக்கே காலியாகிவிடும் என்கிற வதந்தியை எல்லாம் பரப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியை அரங்கேற்றிய சூழ்நிலையில் இந்தியா திறம்பட இதை கையாண்டிருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதிமுக கூட்டணி உணர்வுபூர்வமானது, திமுக கூட்டணி நிர்பந்தத்தால் உருவானது என்று KP முனுசாமி விமர்சனம் செய்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரி பகுதிக்கு வேப்பனஹள்ளி தொகுதி அதிமுக வேட்பாளராக வந்த KP முனுசாமிக்கு அக்கட்சியினர் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மனப்பூர்வமாக இல்லாமல் வேறு வழியின்றி நிர்பந்தத்தின் அடிப்படையில் இணைந்துள்ளன என்றும், ஆனால் அதிமுக கூட்டணி தீய சக்தி ஆட்சியை அகற்ற மக்கள் நலனுக்காக உணர்வுபூர்வமாக இணைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஒரு யதார்த்தமான கூட்டணி அல்ல. அந்த கூட்டணியை பொறுத்தவரையில் நிர்பந்தத்தின் அடிப்படையிலே அந்த கூட்டணியிலே பல கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. வேறு வழி இல்லை. ஒரு சில கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை சொல்லி அங்கே கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில கட்சிகள் வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.